TNPSC ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். மேரி இஸ் 3 times older than Nandini. After 10 years, the sum of their ages will be 80. Find Mary's present age. மேரி நந்தினியின் வயதை போல் மும்மடங்கு மூத்தவர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 80ஆக இருக்குமெனில் மேரியின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்லேயும் நான் வந்து மேரியோட ப்ரெசன்ட் ஏஜ் எம்முன்னு எடுத்துக்கிறேன், நந்தினியோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க க்ளூ, மேரி இஸ் 3 times ஓல்டர் தென் நந்தினி. மேரியோட வயசு பார்த்திங்கன்னா மேரியோட வயசு 3 மடங்கு மூத்தவரம் நந்தினியை விட. அப்போ 3N வரும். கரெக்டாக? அப்போ தான் இவங்க கரெக்டாக வருதா? அப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறம், இப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரியோட வயசு என்னாகும்? M+10, இது N+10. 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேர் ஏஜை கூட்டினா 80 வருதான். அப்போ M+10 + N+10 இது வந்து 18 கொடுத்துட்டான். அப்போ என்ன ஆகிடும்? M+N இது 20யா, இந்த சைடு போனால் 80 - 20 M+N எனக்கு 16 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ மேரியோட வயசு தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இந்த இதில். இப்போ இங்கே எண்ணுக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எண் என்ன? 60 - M. ஓகேவா? இதிலேருந்து வரேன் 60 - M. அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். M 3 × 60 180 - 3M. ஸோ இன்சைட் வந்துச்சுன்னா 4M ஆகிடும். 4M வந்து 180னா எனக்கு M தான் வேணும். அப்போ 180 / 4. 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 4 4s are 16. ரிமைனிங் 220ல் 5 times. அப்போ M வந்து பார்த்திங்கன்னா 45. இப்போ மேரியோட வயதுக்காக தான் கேட்குறாங்க, அதை தான் நம்ம எம்முன்னு வச்சுருந்தோம். எம் கிடச்சிருச்சு 45. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 45.